शांति शांति। ओम शांति शांति। இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும். நீயோராத்மா சரீரம் அல்ல, பரமாத்மாவின் செல்வம். திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, பிரம்மா பாபா சிவபாபாவினுடைய, அதாவது சத்குருவான சிவபாபாவினுடைய தர்பாராக இருக்கார். தர்பார்னா எங்கே அமர்ந்து ராஜ்யம் செய்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தர்பார் நடத்துறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதே போல் சத்குருவான சிவபாபா பிரம்மாவோட புருவ மத்தியில் அமர்ந்து தான் தர்பார் நடத்துகிறார். அதாவது நமக்கு ஞானத்தை கொடுக்குறார், நமக்கு சத்கதியை கொடுக்கக்கூடிய வழியை காண்பிக்கிறார். வேறு எந்த குருவுமே உங்களுக்கு சத்கதி கொடுக்க முடியாதுங்கிறார். மனித குருக்கள் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்க குரு தான், யாருமே சத்குரு கிடையாது. ஏன்னா யாருமே வீட்டுக்கு போகிறதுக்கான வழி சொல்கிறதில்ல, கூடவும் அழைச்சிட்டு போகிறதில்ல. பாபா ஒருத்தர் தான் சத்குரு, சத்கதிக்கான வழியும் சொல்கிறாரு, படிப்பிக்கிறாரு, மேலும் கூடவே அழைச்சிட்டும் போகிறாரு. மேலும் பாபா சொல்கிறாங்க, பாபா இந்த நேரத்தில் 2 அடிமைத்தனத்துலேருந்து நம்மளை விளக்குறாரு. ஒன்று மாயாவோட அடிமைத்தனத்துலேருந்து விளக்குறாரு, விகாரங்கள்லேருந்து நிர்விகாரியாக மாற்றுறாரு. 2வது இயற்கையோட அடிமைத்தனத்துலேருந்தும் விளக்குறாரு. பாபா சொல்கிறாங்க, 5 தத்துவங்களும் இப்போ அதற்கு நீங்கள் அடிமையாக இருக்கீங்க, அது உங்களுக்கு துக்கம் கொடுக்குது, பஞ்சம் ஏற்படுத்துது, வெள்ளம் வருது, புயல் ஏற்படுது. ஆனால் அங்கே உங்களுக்கு சதா சுகம்தான் கொடுக்கும், எந்த துக்கமும் கொடுக்காதுங்கிற. இப்போ 2 அடிமைத்தனத்துலேருந்தும் நீங்கள் இப்போ விலகுறீங்கன்னு சொல்கிறேன். அந்த மாயா கூட சிலரை அந்த மாதிரி அடிமைப்படுத்திடுது, சில பேரை அப்படியே விழுங்கிடுது, சில பேரை பாதி சாப்பிட்றது உள்ளே போயிடுறாங்க, பாதி வெளியே இருக்காங்க. இப்படி மாயா கூட இது யுத்த மைதானம் தானே, அவ்வளோ சண்டைங்கிறது போடுதுங்கிற. நீங்கள் போர்க்களத்தில் இருக்கீங்கங்கிற. மாயா கூட சண்டை போட்டு நீங்கள் இப்போ வெற்றி அடைகிறீங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ சங்கமயுகமாக இருக்குது. ஏற்கனவே நான் உங்களுடைய நான் இருந்த ஆஸ்தி எடுத்த மீண்டும் உங்களுடையவனாக நான் மாறுவேன், சொர்க்கத்தின் எஜமானனாக நான் ஆவேன். இப்படி நேரத்தை பற்றிய ஒரு விஷயமும் உங்கள் புத்தியில் சதா இருக்கணுங்கிற. இந்த சிருஷ்டி சக்கரத்தை சுற்றுவது அப்படின்னா நேரத்தோட ஒரு விழிப்புணர்வில் இருக்கிறது. இப்போ நான் சங்கமயுகத்தில் இருக்கேன். இந்த முழு உலகமும் சுடுகாடாக இருக்குது, எல்லாமே இறந்தவர்களாக இருக்காங்க. அதனால் புத்தியின் மூலமாக எல்லாத்தையும் மறந்துடணும்னு சொல்கிறார் பாப். நீங்கள் டெம்பரவரியாக தான் இங்கே இருக்கீங்க. பழைய உலகமும் அழிய போது, பழைய உடலும் அழிய போது, இது ரொம்ப பழைய செருப்பு, இதுக்கு எந்த மகிமையும் இல்லை. அதனால் நீங்கள் புத்தியிலேருந்து இதை விலக்கிடுங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, உலகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு வைராகியம் வருது. சுடுகாட்டுக்கு போகும்போது யாராவது இறந்துட்டாங்கன்னா, இவங்க இப்படியெல்லாம் இருந்தாங்க, நம்மளும் இப்படி தான் ஒரு நாளைக்கு போயிடுவோம், பாவம் செஞ்சுட்டே இருந்தோம், திடீர்னு போயிட்டோன்னா என்ன ஆகும், அதனால் நம்ம எந்த பாவமும் செய்யக்கூடாது அப்படின்லாம் வைராகியம் வைக்கிறாங்க, எல்லாம் அழிஞ்சிரும்னு. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டால் எல்லாம் போயிடுது. இப்போ பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகம் உடல் எல்லாம் அழிய போகுதுன்னு. மேலும் பாபா சொல்கிறாங்க, பக்தியில் எந்த ஒரு ஞானமும் கிடையாது. எவ்வளோ வேத சாஸ்திரங்களை படித்தாலும் என்னை அடையவும் முடியாது, என்னை சந்திக்கவும் முடியாதுங்கிறார். அப்போ நீங்கள் இப்போ தான் புரிஞ்சுக்கணும். பாபாவோட ஞானத்தை கேட்டீங்க, இதுதான் சத்தியம்னு தெரிஞ்சிருச்சுன்னா பாபா அதுவும் சொல்கிறார், நீங்களே புரிஞ்சுக்கோங்க, கேட்டு இது சரியா, எது தவறு, எது சரின்னு. அப்புறம் நீங்களே தீர்மானம் பண்ணிவிட்டு பாபா சொல்கிறதான் சரின்னா அதை மட்டுமே கேளுங்க, அதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பக்தியோட விஷயங்கள்லாம் தவறானது, கெட்டது, அதனால தான் கெட்டவைகளை கேட்காதீர்கள், கெட்டதை பார்க்காதீங்கன்னு சொல்கிறேங்கிற. அதனால் இந்த உலகத்தில் எந்த விஷயங்களை கேட்கவே கூடாது, மற்ற வேத சாஸ்திரங்களை கேட்பதோ படிப்பதோ வேண்டாம். அதே போல் எதை பார்த்தாலும் பார்க்காதீங்கன்னு சொல்கிறார் பாபா. ஸோ இந்த நேரத்தில் பக்தியில் கூட பாருங்கள், தேவி தேவர்களுக்கு என்ன ஒரு மரியாதை கொடுக்குறாங்க, பூஜை பண்ணிட்டு கொண்டு போய் தண்ணியில் போட்டு மூழ்கடிச்சிடுறாங்க. அதுவும் வங்காளத்தில் என்ன பண்ணுவாங்களாம், பெங்காலில் கொண்டு போய் தண்ணியில் போடும்போது காலை வச்சு உள்ளே அழுத்துவாங்களாம், அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பாபா சொல்கிறாங்க, அப்போ எந்த தேவி தேவர்களை உயர்வாக பூஜை செய்கிறாங்களோ அவங்கள எப்படியெல்லாம் பண்ணுறாங்க. கங்கை தண்ணீர் பக்கத்திலே இருக்கும், ஆனால் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதோட அருமை தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க பக்தியில் இருந்தாங்கங்கிற.
அந்த மாதிரி பழக்கம் வங்காளத்தில் இருந்தது. யாராவது இறக்கும் தருவாயில் இருந்தாங்க, உயிர் போகலைன்னா கங்கை கரையில் வச்சு அவங்களுக்கு வாயில் தண்ணி ஊற்றி ஊற்றி அவங்க இறந்த நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க அந்த ஆற்றிலே. அந்த மாதிரிலாம் பக்தியில் இருக்குது. ஆனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தான் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. எந்த அளவுக்கு ஞானம்ங்கிற கங்கையில் நீங்கள் குளிக்கணும், எவ்வளோ ஞானத்தை கேட்குறீங்களோ, யார் நல்லா படிக்கிறீங்களோ, இந்த படிப்பு தான் உயர்ந்த பதவிக்கு ஆதாரமாக இருக்குங்கிற. அதனால் நீங்கள் இப்போ இந்த எல்லையற்ற பெரிய யூனிவர்சிட்டி, ஆன்மீக யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க. நீங்களும் படிக்கணும், மற்றவங்களுக்கும் நீங்கள் இதை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்கிறேன். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 9/8/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த பிரம்மா சத்குருவின் தர்பாராக இருக்கிறார். இவருடைய புருவ மத்தியில் சத்குரு வீற்றிருக்கிறார். அவர்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதி கொடுக்கின்றார். கேள்வி: தந்தை தன் குழந்தைகளை எந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறார்? பதில்: இந்த சமயத்தில் குழந்தைகள் இயற்கை மற்றும் மாயைக்கு அடிமையாகி இருக்கின்றனர். தந்தை இந்த அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுது விடுவிக்கிறார். இப்பொழுது மாயை மற்றும் இயற்கை இரண்டுமே கஷ்டப்படுத்துகின்றன. சில சமயங்களில் புயல் வீசும், சில சமயங்களில் பஞ்சம் ஏற்படும். பிறகு இயற்கை முழுமையாக உங்களுக்கு அடிமையாகும். அந்த அளவு நீங்கள் எஜமானனாக ஆகிவிடுகிறீர்கள். மாயையின் சண்டையும் ஏற்படுவது இல்லை. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கின்றனர். நமது தந்தை பரம தந்தையாகவும் இருக்கின்றார், பரம ஆசிரியராகவும் இருக்கின்றார். அவர் உலகின் முதல் இடை கடையின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். இருக்கிறதே வச்சு மிக உயர்ந்த அப்பானா பரம தந்தை, அது சிவபாபா தான். அதே போல் இந்த உலகத்தோட சிருஷ்டியோட ரகசியத்தை புரிய வைக்கக்கூடிய மிக உயர்ந்த டீச்சர் அவர் தான். பிறகு பரம குருவாகவும் இருக்கின்றார், சுப்ரீம் குரு, சத்குருவாகவும் இருக்கார். ஆக இவர், அதாவது சிவபாபா, பிரம்மா என்பவர் சிவபாபாவிற்கு, அதாவது சத்குருவிற்கு தர்பாராக இருக்கிறார். அப்படின்னா அவருக்குள்ள பிரவேசமாகி தான் இதெல்லாமே அவர் செய்கிறார். தர்பார் நடக்கிறதல்லவா, குருவின் தர்பார் என்று கூறுகின்றனர். அது வெறும் குருவின் தர்பார் தான் இல்லை. குரு அமர்ந்திருப்பார், சிஷ்யர்கள்லாம் இருப்பாங்க, அவர்களுக்கு இவங்க உபதேசம் செய்வாங்க. இதெல்லாம் ஒரு தர்பார்னு சொல்கிறாங்க. அதே போல தான் சிவபாபா பிரம்மாவோட சரீரத்தில் பிரவேசமாகி, வெறும் அவர் குரு கிடையாது, இது சத்குருவோட தர்பார். அவர்கள்லாம் வெறும் குருக்கள் தான், சத்குரு அல்ல. ஸ்ரீ ஸ்ரீ 108 என்றெல்லாம் சொல்லிக்கொள்கிறார்கள். சத்குரு என்று எழுதப்பட்டிருக்காது. அவர்கள் குரு என்று மட்டுமே கூறுகின்றனர். ஸ்ரீ ஸ்ரீ 108 குருன்னு தான் சொல்கிறாங்க, சத்குருன்னு எங்கேயும் எழுதப்படலை. இவர் தான் சத்குருவாக இருக்கிறார். முதலில் தந்தை, பிறகு ஆசிரியர், பிறகு சத்குரு. வாழ்க்கையில் கூட முதல்ல அப்பா தேவை, அப்புறம் டீச்சர் தேவை, லாஸ்ட்டாக குரு தேவை. சத்குரு தான் சத்கதியை கொடுக்கின்றார். சத்யுகத்திலும் திரேதாயுகத்திலும் எந்த குருவும் இருக்க மாட்டார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட சத்குரு நம்மளை அவ்வளோ உயர்ந்த நிலை கொண்டு போயிட்டாரு. அப்புறம் குருவே நமக்கு தேவையில்லை. ஏனென்றால் அனைவரும் சத்கதியில் அங்கு இருக்கின்றனர். ஒரு சத்குரு கிடைக்கும் போது மற்ற அனைத்து குருமார்களின் பெயரும் முடிந்துவிடும். பாருங்கள், சிவபாபா வந்துட்டாருன்னா வேறு எந்த குரு கிட்டையும் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அங்கே அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு நிறைய குரு இருப்பாங்க. என் பிரம்மா பாபாவிற்கே எவ்வளோ குருக்கள் இருந்தாங்க. ஆனால் எப்போ சத்குரு கிடச்சிடுறாரோ வேறு எந்த ஒரு குருவோட அவசியமும் இல்லை. அனைத்து குருமார்களிலும் குருவாக இருக்கிறார், உயர்ந்தவராக இருக்கின்றார். பதிகளுக்கெல்லாம் பதி என்று கூறுகின்றனர் அல்லவா. பதி பரமேஸ்வர், எல்லா பதிக்கெல்லாம் பதினும் சொல்கிறாங்க. அதுபோல தான் இதுவும். அதுதான் இவர் குருக்கெல்லாம் குரு, சத்குரு. அனைவரையும் விட உயர்ந்தவராக இருப்பதால் இப்படி கூறுகின்றனர். நீங்கள் பரம தந்தையின் அருகில் அமர்ந்திருக்கின்றீர்கள். எதற்காக? எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை எடுப்பதற்காக. அப்பாவுக்கு ஏன் குழந்தையாயிருக்கோம்? எல்லையற்ற ஆஸ்தியை எடுக்கிறதுக்காக. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி. இவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். மேலும் இந்த ஆஸ்தி புதிய உலகமாகிய அமர உலகத்திற்கானதாகும். இல்லை, இந்த சொத்தை எங்க அமர உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக. நிர்விகாரி, அதாவது விகாரமற்ற உலகத்திற்கானதாகும்.
பாபா தான் சொல்கிறாங்க, இந்த உலகம் நீங்கள் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாதது. நீங்கள் என்னிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு 2500 வருஷம் சொர்க்கத்துக்கு போகிறீங்க. புதிய உலகம் நிர்விகாரி உலகம், பழைய உலகம் விஷம் நிறைந்த உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. சத்யுகம் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. இது வேஷாலயம், அது சிவாலயம். ஏனென்றால் அது சிவபாபாவினால் உருவாக்கப்பட்டதாகும். விஷம் நிறைந்த உலகம் ராவணன் உருவாக்கியதாகும். இப்பொழுது நீங்கள் சத்குருவின் தர்பாரில் அமர்ந்திருக்கிறீர்கள். இதை குழந்தைகளாகி நீங்கள் தான் அறிவீர்கள். தந்தை தான் அமைதி கடலாக இருப்பவர். அந்த தந்தை வரும்பொழுது அமைதியினுடைய ஆஸ்தியை நமக்கு கொடுக்கின்றார், வழிகாட்டுகின்றார். மற்றபடி காட்டில் அமைதி எங்கிருந்து கிடைக்கும்? அமைதி வேணும்னு குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறாங்க, அங்கே எங்கே அமைதி கிடைக்கும்? ஆகையால் தான் மாலையின் உதாரணத்தை காட்டுகிறார். அமைதியோ ஆத்மாவின் கழுத்தின் மாலையாகும். அதாவது ஒரு ராணி தன்னோட கழுத்து மாலையை தொலைச்சிட்டு ஊரெல்லாம் தேடுறாங்க, கடைசியில் பார்த்தா கழுத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுபோல தான் உலகத்துலேயும் உள்ளே இருக்கக்கூடிய அமைதியை புரிஞ்சுக்காம ஆத்மா நம்மளே அமைதி சுரூபம்னு வெளியெல்லாம் தேடுறாங்க. ராவண ராஜ்யம் ஆகும்போது அசாந்தி ஏற்படுகிறது. நம்மக்கிட்ட தான் அமைதி இருந்தது, ஆனால் ராவண ராஜ்யத்தில் விகாரத்துக்கு அடிமையாகும்போது நம்ம அதை இழந்துட்டோம். அவை சுகதாமம் என்றும் சாந்தி தாமம் என்றும் சொல்லப்படுகிறது. அங்கே துக்கத்தின் எந்த விஷயமும் கிடையாது. துக்கமே இல்லாத 2 இடம் என்னென்னா, ஒன்று பரம்தாமம் மேலே இருக்குது, அதுக்கப்புறமா சுகதாமம் சத்தியுகம் திரேதாயுகம். இது 2மே துக்கம் இல்லாத உலகம். மகிமை எப்பொழுதும் சத்குரு தான் செய்கின்றார். சத்குருவுக்கு தான் எல்லா மகிமையும் இருக்குது. இந்த குருவுக்கும் மகிமை இல்லை. குருவின் மகிமை ஒரு பொழுதும் கேள்விப்பட்டதில்லை. ஞானக்கடல் அந்த ஒரு தந்தை தான் இருக்கின்றார். இப்பொழுது எப்பொழுதாவது குருவின் மகிமையை கேட்டிருக்கிறீர்களா? இல்லை. குருமார்களுக்கு எந்த விதமான மகிமையும் இல்லை. நாம் அப்படி எந்த குருக்களையும் மகிமை செய்வதும் இல்லைங்கிற. எப்போ ஒரு சிவபாபா கிடச்சிட்டாரோ அப்போ எல்லா குருக்கள் கிட்டேருந்து நம்ம விலகி வந்துட்டோம். அந்த குருமார்கள் உலகின் பதீத்த பாவனராக ஆக முடியாது. ஒரே ஒரு நிராகார எல்லைக்கு அப்பாற்பட்ட பெரிய பாபா தான் அவ்வாறு கூறப்படுகிறார். அவரை மட்டும்தான் பதீத்த பாவன்னு சொல்ல முடியும். யார்? சத்குரு. வேறு எந்த குருக்களையும் சொல்ல முடியாது. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். ஒரு புறம் தூய்மையற்ற பழைய உலகம், மற்றொரு புறம் தூய்மையான புதிய உலகம். தூய்மையற்ற உலகில் அளவற்ற குருமார்கள் இருக்கின்றனர். முன்னர் உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தை பற்றி கூட தெரியாமல் இருந்தது. இப்பொழுது தந்தை இதெல்லாம் புரிய வைக்கிறார். இது புருஷோத்தம சங்கம யுகம். இதன் பிறகு மீண்டும் சத்தியுகம் வர வேண்டும். சக்கரம் சுற்றியபடி தான் இருக்கும். இந்த நினைவு புத்தியில் இருக்க வேண்டும். இந்த சிருஷ்டி சக்கரம்ங்கிறது எப்பயும் உங்கள் நினைவில் இருக்கணுங்கிறார். இப்போ என்ன, டைமோட ஒரு நினைவு, நேரத்தோட ஒரு நினைவு இருக்கணுங்கிறார். சக்கரத்தை சுற்றுவதுனா நேரத்தோட நினைவை வைத்துக்கொள்வது. இது சங்கம யுகம். கலியுகத்தோட கடைசி, மீண்டும் சத்தியுகம் வரப்போகுது. நாம் அனைவரும் சகோதரன் சகோதரர்கள் எனும்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து கண்டிப்பாக ஆஸ்தி கிடைக்கிறது. இது யாருக்குமே தெரியாது. எவ்வளவு பெரிய பெரிய பதவிகளில் இருக்கும் மனிதர்களாக இருக்கின்றனர், ஆனால் எதையுமே தெரிந்து கொள்வதில்லை. நான் உங்கள் அனைவருக்கும் சத்கதியை வழங்குகின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். இப்பொழுது நீங்கள் புத்திசாலியாக ஆகியிருக்கிறீர்கள். முன்னர் எதுவும் தெரியாமல் இருந்தீர்கள். இந்த தேவதைகளுக்கு முன்னால் சென்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள், நாங்கள் புத்தியற்றவர்களாக இருக்கின்றோம், எங்களுக்குள் எந்த குணமும் இல்லை, நீங்கள் எங்களுக்கு இரக்கம் காட்டுங்கள், இப்படிலாம் பக்தியில் நம்ம போயிட்டு சொன்னோம். இப்பொழுது இந்த தேவதைகளின் படங்கள் இரக்கம் காட்டுமா என்ன? அது ஜடச்சித்திரம். இதை தெரிந்து கொள்வதே இல்லை. இரக்கம் காட்டக்கூடியவர் யார்? ஓ இறை தந்தையே, இரக்கம் காட்டுங்கள் என்றும் கூறுகின்றனர். ஏதாவது துக்கத்தின் விஷயம் வந்தது என்றால் தந்தையை கண்டிப்பாக கடவுளே பகவானேன்னு கண்டிப்பாக நினைவு செய்கின்றனர். இப்பொழுது நீங்கள் இப்படியெல்லாம் சொல்வதில்லை. இப்போ நாம் அதே போல கடவுளே பகவானே அப்படிலாம் நம்ம கூக்குரலிடுவதில்லை. தந்தை உடலற்றவர், அவர் முன்னால் அமர்ந்திருக்கின்றார். அப்போதுதான் நாம் நமஸ்காரம் என்பது செய்கின்றார். நமக்கு நமஸ்தேன்னு சொல்கிறாருன்னா டைரெக்டாக தான் சொல்கிறார். நீங்கள் அனைவரும் தேகதாரிகள். நான் விசித்திரமாக, அதாவது சரீரமற்றவனாக இருக்கின்றேன். நான் ஒரு பொழுதும் சித்திரத்தை தாரணை செய்வதில்லை. இல்லை, அவருக்குன்னு உடலை எடுக்கிறதில்லை. என்னுடைய சித்திரத்தின் பெயர் சொல்லுங்கள் பார்ப்போம். சிவபாபா என்று தான் சொல்வீர்கள். நான் இதை, அதாவது இந்த உடலை கடனாக எடுத்துள்ளேன். கொஞ்ச நேரத்துக்கு நான்
அதை யூஸ் பண்ணுறதுக்காக வாடகைக்கு எடுத்திருக்கேன்னு சொல்கிறார் பாபா. அதுவும் பழையதிலும் பழைய உடல், பழைய செருப்புன்னு சொல்கிறார். அதில் தான் நான் வந்து பிரவேசம் செய்கின்றேன். இந்த சரீரத்தின் மகிமையை எங்கே செய்கிறார்? இதுவோ மிகவும் பழைய சரீரமாகும். இதுக்கு என்ன பெரிய மகிமை இருக்குது? இதை தத்தெடுத்துள்ளார் என்றால் மகிமை செய்வாரா என்ன? அப்படி கிடையாது. ஏன்னா இருக்கிறதே ரொம்ப பத்தீத்தமான உடல். கொஞ்ச நேரத்துக்கு வராரு, யூஸ் பண்ணுறாரு, போயிட்டுறாரு, அவ்வளோதான். இதையெல்லாம் புரிய வைக்கிறார். இவர் இப்படி இருந்தார், இப்போது மீண்டும் என் மூலமாக அழகாக ஆகப் போகிறார் இல்லையா? ஷாம் ஆயிட்டாரு, கருப்பா, மீண்டும் உயர்ந்தவராக ஆகிறார். யார்? பிரம்மா பாபா. நான் சொல்வதை யோசித்து தீர்மானம் செய்யுங்கள் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார் இல்லையா? நான் சொல்கிறத கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க, சரியா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணுங்கங்கிறார். பக்தி மாதிரி எது சொன்னாலும் சரி சரின்னு நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம், தலையாட்ட வேண்டாம்னு சொல்கிறார். நீங்களே உள்ள புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்வது சரி என்றால் சரியானவரை நினைவு செய்யுங்கள். பாபா சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு தோணுச்சுன்னா அப்போ அவரை மட்டும் நினைவு செய்யுங்க. அவரிடம் மட்டுமே கேளுங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டுமே கேட்டு ஃபாலோ பண்ணுங்க. வேறு எதையுமே கேட்கவும் வேண்டாம், ஃபாலோ பண்ணவும் வேண்டாம். சரியற்றவர்களை கேட்கவே கேட்காதீர்கள். யார் தவறான விஷயங்களை சொல்கிறாங்களோ, பக்தியில் கூட வேத சாஸ்திரங்களில் கூட என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் இப்போ கேட்காதீங்க. அவை கெட்டவை என்று சொல்லப்படுகிறது. கெட்டவைகளை பேசாதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள். இந்த கண்களால் காணும் அனைத்தையுமே மறந்து விடுங்கள். அப்போ பாபா என்ன சொல்கிறாங்க? பாபாவோட ஞானத்தை தவிர வேற எந்த வேத சாஸ்திரங்களை படிக்கிறதோ கேட்குறதோ அதுவும் கூட கெட்டதை கேட்குறதுங்கிறார். அதை கூட ஸ்டாப் பண்ணிவிடு. எந்த ஒரு கெட்டதையும் பார்க்காதீங்க. கண்ணில் பார்க்குறது எல்லாத்தையும் மறந்துடுங்க இப்போ. ஏன்னா இதிலிருந்தெல்லாம் நம்ம விலகி போகும். இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு சுகதாமத்திற்கு மீண்டும் வருவோம். மற்ற இவை அனைத்தும் இறந்து கிடப்பது போலது தான். இப்போ எல்லாமே என்னாச்சு? இறந்தவர்களாக தான் இருந்தாக்காங்க. இந்த உலகமும் சுடுகாடாக தான் ஆயிடுச்சு. இது எல்லாமே தற்காலிகமானது, டெம்பரவரியாக இருக்குது, அவ்வளோதான். இதை பழைய சரீரங்களும் இருக்க போவதில்லை இல்லையா? உடலை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வரணும்? இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக அழிய போது, இருக்க போகிறதில்லை. இந்த உலகமும் இருக்க போவதில்லை. உடலும் இருக்க போகிறதில்லை, உலகமும் இருக்க போகிறதில்லை. புதிய உலகத்திற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பிறகு உலகின் வரலாறு புவியியல் மீண்டும் நடக்கப் போகிறது. நீங்கள் தன்னுடைய ராஜ்ய பாக்கியத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். கல்ப கல்பத்திற்கும் ராஜ்ய பாக்கியத்தை கொடுப்பதற்காக தந்தை வருகிறார் என்று தெரிந்திருக்கிறீர்கள். பாபா கல்பத்திற்கு முன்பும் கூட நாங்கள் சந்தித்தோம், ஆஸ்தியை எடுத்தோம், நரனிலிருந்து நாராயணாக ஆகியிருந்தோம். மற்றபடி ஒருவரை போலவே பதவிகளை அடைய முடியாது. இதெல்லாம் நமக்கு தெரியுது. ஏற்கனவே பாபா வந்திருந்தார், ஆஸ்தி எடுத்தோம், இப்போ மீண்டும் வந்திருக்கும். வரிசை கிரமமாக இருக்கின்றனர். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது, பதவி அடைகிறதுல நம்பர் வைஸ் இருக்கும். இது ஆன்மீக பல்கலைக்கழகமாக இருக்கிறது. ஆன்மீக தந்தை படிப்பிப்பவராக இருக்கின்றார். குழந்தைகள் கூட படிப்பிக்கின்றனர். நீங்களும் சொல்லித்தரீங்க மற்றவங்களுக்கு. கல்லூரி முதல்வரின் மகன் இருந்தால் அவரும் கூட சேவையில் ஈடுபடுகிறார். எந்த பதவியில் இருந்தால் என்ன? மனைவியும் கூட படிக்க தொடங்கி விடுகிறார். மகளும் கூட நல்ல விதமாக படித்தார் என்றால் பிறருக்கு படிப்பிக்க முடியும். ஏதாவது காலேஜை நடத்துகிறவங்களா இருந்தாலும் குடும்பமே சேர்ந்து என்ன பண்ணலாங்க, படிக்கிறாங்க, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே போல் தான் அப்பாவும் இங்கே சொல்லிக் கொடுக்குறாரு, குழந்தைங்க நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க. ஆனால் அவர் வேறொரு வீட்டிற்கு சென்று விடுகிறார். யார்? பெண் குழந்தையாக இருந்துச்சுன்னா என்னதான் இருந்தாலும் சரி அவங்க அப்பா வீட்டிலேருந்து வேறு வீட்டுக்கு போய் தான் ஆகணும். பெண் குழந்தைகள் வேலைக்கு செல்லக்கூடிய விதிமுறைகள் இங்கே இல்லை. பாரதத்தில் அது போல் வச்சுருக்காங்க. ஆண்கள் தான் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும். பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு பொறுப்பு இங்கே கொடுக்கப்படலை. அப்போ அந்த காலத்தில் சொல்கிறார் பாபா, புதிய உலகில் புதிய பதவியை அடைவதற்கான முழுமையான ஆதாரமும் இந்த படிப்பில் தான் இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே ஆத்மா, ஆணோ பெண்ணோ நல்லா படிச்சிங்கன்னா உயர்ந்த பதவிக்கு போயிடலாம். இந்த விஷயங்கள் உலகினருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. பகவானுடைய மகா வாக்கியம், ஓ குழந்தைகளே, நான் உங்களை ராஜாக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றேன் என்று எழுதப்பட்டுள்ளது. இதில் கீதையில் இதெல்லாம் பாடப்பட்டிருக்கு ஏற்கனவே. தேவி தேவர்களின் படங்களை உருவாக்குவது போல நான் எதுவும் பொம்மை மாதிரிகளை உருவாக்குவதில்லை. பாபா சொல்கிறாங்க, தேவி தேவர்களுக்கு பக்தியில் உருவாக்கிட்டாங்க, நான் பண்ணுறதில்லை. படங்களை உருவாக்குவது போல நான் எதுவும் உருவாக்குவதில்லை. நீங்கள் படித்து அந்த பதவியை அடைகிறீர்கள். அவர்கள் மண்ணாலான உருவங்களை செய்து பூஜை செய்வதற்காக வைத்திருக்கின்றனர். இங்கேயோ ஆத்மாதான் படிக்கின்றது. பிறகு நீங்கள் சன்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறீர்கள் இல்லையா? படித்த சன்ஸ்காரம் அங்கேயும் வருது. புதிய உலகில் சென்று சரீரம் எடுக்கிறீர்கள். உலகம் முடிந்து போவதில்லை, யுகங்கள் மட்டுமே மாறுகின்றன. தங்க யுகம், வெள்ளி யுகம், தாமிர யுகம் மற்றும் இரும்பு யுகம். 16 கலையிலிருந்து 14 கலைகள்.
அதே உலகம்தான் நடந்தபடியே இருக்கிறது. அதே உலகம்தான், ஆனால் யுகம் மாறுது. ஏன் யுகம் மாறுது? கிரேடு குறைய குறைய தங்கத்திலிருந்து வெள்ளி, அதிலிருந்து தாமிரம், அதிலிருந்து இரும்பாக மாறிடுது. புதியதிலிருந்து பழையதாகிறது. தந்தை இந்த படிப்பின் மூலம் உங்களை ராஜாக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறார். இப்படி படிப்பிக்கக்கூடிய சக்தி வேறு யாரிடமும் இல்லை. எவ்வளவு நல்ல விதமாக பாபா புரிய வைக்கிறார். பிறகு படித்து கொண்டிருக்கும் போதே மாயா தன்னுடையவர்களாக ஆக்கி கொண்டு விடுகிறது. சில குழந்தைங்களை அப்படி ஆக்கிடுது. பிறகும் கூட யார் யார் எவ்வளவு படித்தார்களோ அதற்கு தகுந்தாற் போல சொர்க்கத்தில் கண்டிப்பாக வருவார்கள். பாங்க, விட்டு போனால் கூட பலன் கிடைக்குங்கிறார். வருமானம் போய்விடாது, என்ன சேர்த்து வச்சாங்களோ கூடவே வருங்கிறார். அழிவற்ற ஞானம் ஒரு பொழுதும் விநாசமாவது இல்லை, பலன் இல்லாமல் போகிறதே இல்லைங்கிறார். போக போக வந்து சேருவார்கள். வேறு எங்கே போவார்கள்? விட்டு போனவங்க கூட திரும்பி இங்கே தான் திரும்ப வரணுங்கிறார். போகிறதுக்கு வேறு இடம் இல்லைன்னு சொல்கிறார். ஒரே கடை தான் இருக்கிறது அல்லவா, வந்தபடி இருப்பார்கள். மயானத்திற்கு மனிதர்கள் செல்லும்போது பெரிய வைராக்கியம் வருகிறது. இறந்துட்டாங்கன்னா சுடுகாட்டுக்கு போகிறாங்களே, கூட போகிறவங்களுக்கு அந்த மரணத்தோட அந்த உடலெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வைராக்கியம் வருது. என்ன உலகத்தில் இருக்க, நம்மளும் ஒரு நாளைக்கு போதானே போகிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படின்லாம் வருது. அவ்வளவுதான், இந்த சரீரத்தை இப்படி விட வேண்டியதாக இருக்கிறது என்று நினைக்கின்றனர். பிறகு நாம் ஏன் பாவம் செய்ய வேண்டும்? நம்ம அப்போ இருக்கிற வரைக்கும் எந்த பாவமும் செய்யக்கூடாது, யாரோட பொருளுக்கும் ஆசைப்படக்கூடாது அப்படின்லாம் அந்த ஒரு வைராக்கியம் வருது. பாவங்கள் செய்தபடி நாம் இப்படி இறந்து விடுவோம், இப்படி சிந்தனைகள் எல்லாம் வருகின்றது. இதற்கு சுடுகாட்டு வைராக்கியம் என்று சொல்லப்படுது இல்லையா? அப்படியே நம்ம பாவம் செஞ்சுட்டே இருந்தோம்னா திடீர்னு ஒரு நாள் போயிட்டோன்னா அப்போ பாவத்தோடு போயிட்டு அப்புறம் அங்கே தண்டனை வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் சுடுகாடு வரைக்கும் தான் இருக்குங்கிறார். அப்புறம் என்ன ஆயிடுது? வீட்டுக்கு வந்தால் மறந்துடுது. சென்று வேறு சரீரம் எடுப்பார்கள் என்று புரிந்து கொள்ளவும் செய்கின்றார்கள். ஆனால் ஞானம் இல்லை அல்லவா, அதனால் உள்ளே எதுவும் ரியலைசேஷன் வரதில்லை. இங்கே குழந்தைகளாகி உங்களுக்கு எல்லாமே புரிய வைக்கப்படுகிறது. இந்த சமயம் நீங்கள் குறிப்பாக இறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம எதுக்கு தயாராகிட்ருக்கோம்? மரணத்திற்கு நம்மளை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏனென்றால் இங்கே நீங்கள் தற்காலிகமாக இருக்கிறீர்கள். ஆனால் சரீரத்தை விட்டுவிட்டு பிறகு புதிய உலகத்திற்கு செல்வீர்கள். குழந்தைகளே, நீங்கள் எந்த அளவு என்னை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு பாவங்கள் அனைத்தும் நீங்கியபடியே இருக்கும் என்று தந்தை கூறுகிறார். மிகவும் சகஜத்திலும் சகஜமானது என்றால் இது கஷ்டமானதாகவும் இருக்கிறது. பாபாவை நினைக்கிறது, பாவத்தை அழிக்கிறது சகஜமாகவும் இருக்குது, இன்னொரு சைடு கஷ்டமாகவும் இருக்குது. குழந்தைகள் நீங்கள் முயற்சி செய்ய தொடங்கும் போது மாயாவின் பெரிய யுத்தம் இருப்பதாக புரிந்து கொள்கின்றனர். முயற்சி பண்ணும்போது அது சண்டை போடும். சகஜமானது என்று தந்தை கூறுகின்றார். ஆனால் மாயை தீபத்தையே அணைத்து விடுகிறது. குலே பகவாலியின் கதையும் இங்கே இருக்கிறது அல்லவா? அந்த ஒரு விளக்கு அணைக்கிறத பற்றிய கதை இருக்குது. மாயை என்னும் பூனை தீபத்தை அணைத்து விடுகிறது. தீபத்தை அவ்வளோ பாதுகாத்தாலும் பூனை வந்து என்ன பண்ணிடுது? அதை கீழே தள்ளிவிட்டு அணைச்சிருது. இப்படிலாம் கதையில் காட்டியிருக்காங்க. இங்கே அனைவரும் மாயையின் அடிமைகளாக இருக்கின்றனர். பிறகு நீங்கள் மாயையை அடிமையாக்க ஆக்குகிறீர்கள். முழு இயற்கையும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். அங்கே நம்மளை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது, எந்த புயலும் இருக்காது, பஞ்சமும் இருக்காது. இயற்கையை அடிமையாக்க வேண்டும் இல்லையா? அங்கே 5 தத்துவங்களும் உங்களுக்கு சேவை பண்ணும், சுகம் கொடுக்கும். எதுவுமே அதனுடைய லிமிட்டை தாண்டி வராது. புயல் அடிக்காது, தண்ணி வராது, இல்லை உணவு கிடைக்காம பஞ்சம் வராது. அது எல்லாமே நமக்கு சுகம் கொடுக்கறதுக்கு தயாராக காத்துட்ருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறார் பாபா. இப்போ நீங்கள் மாயையை அடிமையாக்குங்கள். அதற்கு நீங்கள் அடிமையாகக்கூடாது, நீங்கள் அதை அடிமையாக்குங்கள். இயற்கைக்கு அடிமையாகாதீங்க, அதையும் நீங்கள் உங்களோட அடிமையாக மாற்றுங்கள். இங்கே ஒரு பொழுதும் மாயையுடன் சண்டை நடக்காது. அங்கே மாயா கூட சண்டையே இருக்காது. இப்பொழுது எவ்வளோ கஷ்டப்படுறோம் மாயா வெல்றதுக்கு. நான் உன் அடிமை என்ற பாடல் உள்ளதல்லவா, அது பிறகு சொல்கிறது நீ எனது அடிமை என்று இல்லை. ஸோ அந்த அளவுக்கு மாயை இயற்கையும் நம்மளை அடிமைப்படுத்தி இருக்கு. நான் இப்பொழுது உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக வந்திருக்கின்றேன். நீங்கள் எஜமானர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பிறகு அது அடிமையாக ஆகிவிடுகிறது. கொஞ்சம் கூட அப்பொழுது கஷ்டம் இருக்காது. இதுவும் கூட நாடகத்தில் இருக்கின்றது. இதெல்லாமே ஏற்கனவே ஃபிக்ஸடு. பாபா மாயை மிகவும் கஷ்டத்தை கொடுக்கிறது என்று சிலர் சொல்கின்றனர். ஏன் கொடுக்காது? இது யுத்த மைதானம் என்றால் இருக்கத்தானே செய்யும். இது யுத்த மைதானம் தானே சொல்லப்படுது. அப்போ கொஞ்சம் சண்டை, யுத்தம், முயற்சி இதெல்லாம் இருக்க தான் செய்யும். மாயை அடிமையாக்குவதற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் இல்லை. இப்போ நீங்கள் அதுக்கு தான் முயற்சி, உங்களோட புருஷார்த்தம் இருக்குது. இப்போ நீங்கள் அதை கூட சண்டை போட்டு அதை வெற்றி ஆயிடணும்னு நினைக்கும் போது மாயை கூட உங்களை அலைக்கழிக்கிறது இல்லை. எதிரி ஆயிடுச்சுன்னா அதுவும் என்ன பண்ணுது?
இவ்வளோ நாளாக சண்டை போடாதது இப்போ சண்டை போட ஆரம்பிக்குது. எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது, எவ்வளவு பேரை தோற்கடிக்கவும் செய்கிறது இல்லையா, தோல்வியும் அடைய வச்சிருது சிலர். பலரை ஒரே அடியாக சாப்பிட்டும் விடுகிறது, விழுங்கி விடுகிறது. சொர்க்கத்தின் எஜமானராக ஆகின்றனர், ஆனால் மாயை சாப்பிட்டபடி இருக்கின்றது. அதுக்கு படிக்கிறாங்க, ஆனால் மாயா சாப்பிட்டுட்டு அதன் வயிற்றில் விழுந்தது போல் இருக்கின்றனர். ஒரு பகுதி மட்டுமே வெளியே இருக்கிறது, மற்ற அனைத்தும் மாயையின் உள்ளே இருக்கிறது. பாபா தான் சொல்வார், இந்த முதல்ல யானையை சாப்பிட்ட கதை, உள்ள பாதி தலை போயிடுச்சு, வெளியே பாதி இருக்குது, அந்த அளவுக்கு பாதியை சாப்பிட்டு முடிச்சிடுச்சுங்கிறார் பாபா. மற்ற அனைத்தும் மாயையின் உள்ளே இருக்கிறது. இதனை சேறு புதைக்குழி என்றும் சொல்கிறோம். இந்த உலகத்தில் பாதி உள்ளே போயிட்டாங்கன்னா மேலே வரவே முடியாது, எதை பிடிச்சி வர்றதுக்கான ஆதாரம் இருக்காது புதைக்குழியில். அந்த மாதிரி உள்ளே போயிருக்கிறாங்க, மாயையோட புதைக்குழி. எத்தனை குழந்தைகள் சேற்றில் விழுந்து கிடக்கின்றனர், கொஞ்சமும் நினைவே செய்ய முடிவதில்லை. பாபாவை நினைக்கிறதே வரமாட்டேங்குது. ஆமை, குளவி பூச்சியின் உதாரணம் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான். நீங்களும் புழுக்களை பூம் பூம் என்று சொல்லி ஞானத்தை சொல்லியபடி அவர்களை என்னவாக மாற்றிவிட முடிகிறது. பாபா தான் சொல்கிறாங்க, ஆமையும் உங்களுக்காக தான் சொல்லப்படுது, குளவியும் உங்களுக்காக தான் சொல்லப்படுது, மற்றவங்க ஞானத்தை சொல்லி சொல்லி மாத்துறீங்க. ஒரேடியாக சொர்க்கத்தின் பாரிஜாதமாக ஆக்கிவிடுகிறீர்கள். சன்னியாசிகள் குளவி உதாரணம் சொல்கிறார்கள், ஆனால் அவர்கள் எதுவும் பூம் பூம் என்று மாற்றுவதெல்லாம் கிடையாது. அவங்கள போல அவங்க யாரையும் மாற்றுறதில்லை. சங்கமயுகத்தில் தான் மாற்றம் ஏற்படுகிறது. இப்பொழுது இது சங்கமயுகமாக இருக்கின்றது. நீங்கள் சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆகின்றீர்கள். இதெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு தான் புரிய வருகிறது. நீங்கள் விகார மனிதர்களை அழைத்து வருகிறீர்கள். புழுக்களிலும் சிலர் குளவியாக ஆகிவிடுகின்றனர் இல்லையா. நீங்கள் புழு போல் இருக்கக்கூடிய விகாரம் நிறைஞ்ச மனுஷங்களை கூட்டிகிட்டு வரீங்க, ஆனால் குளவி போல் இருந்தால் அவங்கள கொத்தி கொத்தி அவங்களும் என்ன ஆகிடுறாங்க, உங்களை போல் ஆகிடுறாங்க. அப்போ அவங்க மற்றவங்களுக்கு மூணு ஞானம் சொல்லி புழுக்களாக தன்னை போல் இருந்தவங்கள குளவியெல்லாம் மாற்றுறாங்க. பாபா சொல்கிறாங்க, அப்படி ஆகிடுறாங்க. சில புழுக்கள் அழுகியும் போய்விடுகின்றது. என்னதான் ஞானம் சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சிலர் அரைக்குறையாக நின்று விடுகின்றனர். பாபா இது போல் நிறைய பார்த்திருக்கிறார் இல்லையா. அவங்கவுங்களுடைய பாக்கியத்தில் என்ன இருக்கோ அது நடக்கும். இங்கும் கூட சிலர் நல்ல விதமாக படிக்கின்றனர். ஞானத்தின் சிறகுகள் முளைத்து விடுகின்றது. சிலரை மாயை பாதியிலேயே பிடித்து கொண்டு விடுகிறது. அப்பொழுது பக்குவமற்றவர்களாக நின்று விடுகின்றனர். ஆக இந்த உதாரணங்கள் எல்லாம் இப்போதைக்காக உள்ளன. குளவி புழுக்களை கொண்டு வந்து தனக்கு சமமாக ஆக்குவது அதிசயமாக இருக்கின்றது. இது மட்டுமே தனக்கு சமமாக ஆக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு அதிசயமான ஒரு விஷயமா இருக்கு. மற்றொரு உதாரணமாக பாம்பை பற்றியும் பாபா கூறுகிறார். சங்கமயுகத்தில் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுத்துக்கொள்கின்றனர். பாம்பு எப்படி தன்னோட சட்டை பழசாயிடுச்சு தோலுன்னா அதை உரிச்சிருமா, அது போல தான் நீங்களுங்கிறார். இப்பொழுது சரீரம் விட வேண்டும் என்று சற்றென்று காட்சி தருகின்றது. உங்களுக்கு அங்கே கிடைக்கும். பழசாயிடுச்சு இந்த உடல், 150 வயசாயிடுச்சு, இந்த உடலை நம்ம விட்டுருவோன்னு காட்சி கிடைக்கும். ஆத்மா வெளியேறி மற்றொரு கர்ப்ப மாளிகையில் சென்று அமர்கிறது. அப்போ தானாகவே விருப்பத்தோட இந்த உடலை விட்டுட்டு இன்னொரு அம்மாவோட கர்ப்ப மாளிகை, அதாவது சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாங்க. இவர் அதாவது பிரம்மா கூட ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். கர்ப்ப மாளிகையில் அமர்ந்தார். அவருக்கு வெளியே வர மனமே வரவில்லை என்றாலும் கூட வெளியில் கண்டிப்பாக வர வேண்டியதாக இருக்கின்றது. உள்ளே போய் உட்கார்ந்தா கூட கர்ப்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக 10 மாதம் கழித்து வெளியே வந்து தான் ஆகணும். எல்லாருக்கும் அதுதான் ரூல். இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் இருப்பது சங்கம யுகம். ஞானத்தின் மூலம் இப்படிப்பட்ட புருஷார்த்திகளாக நீங்கள் ஆகின்றீர்கள். பக்தியோ பிறவி பிறவியாக செய்திருக்கிறீர்கள். ஆக யார் அதிக பக்தி செய்திருக்கின்றார்களோ அவர்கள்தான் வரிசை கிரமமான முயற்சியின் அடிப்படையில் பதவியை அடைகின்றனர். இப்பொழுது உங்களின் புத்தியில் முழு ஞானமும் இருக்கின்றது. மற்றபடி சாஸ்திரங்களில் எந்த ஞானமும் இல்லை. எவ்வளோ படித்தாலும் அதில் ஞானம் இல்லை. அது பக்தியின் விஷயங்களாகும். அதன் மூலம் சத்கதி எதுவும் ஏற்படாது. சத்கதி என்றால் வீட்டிற்கு திரும்பி செல்வதாகும் இல்லையா. முக்திக்கு போகிறதுக்கான வழி அதில் இல்லை. யாரும் அதாவது இடையில் வீட்டுக்கு திரும்பி செல்வதில்லை. துவாபரகத்திலேருந்து சில பேர் போயிடுறாங்க, திரேதாயுகம் முடிச்சுட்டு மேலே போயிடுறாங்க. அப்படி எதுவும் கிடையாது. யாருமே நடுவில் போக முடியாது. என்னை யாரும் சந்திப்பதும் இல்லை என்று தந்தை கூறுகிறார். யாருமே பகவானோட போயிட்டு ஐக்கியமாயிட்டாங்க, அவரை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதும் எதுவும் இல்லை. அவரே வந்தால் தான் அடைய முடியும் அவரை.
படிப்பிக்கக்கூடியவர், உடன் அழைத்து செல்பவரும் அவர்தான் இல்லையா? படிக்கிறவரும் அவர் நமக்கு படிப்பு சொல்லியும் கொடுக்குறாரு, கூடவே அழைச்சிட்டும் போகிறார். தந்தைக்கு எவ்வளவு ஒரு யோசனை இருக்கிறது. 5000 வருடங்களில் தந்தை ஒரே முறை தான் படிப்பிக்கிறார். நான் ஆத்மா என்பதை நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பிப்பதற்காக தந்தை வந்துள்ளார் என்பதை நன்றாக உறுதியாக்கி கொள்ள வேண்டும். இது ஆன்மீக ஞானம் என்று கூறப்படுகிறது. பரமாத்மா ஆத்மாக்களாகிய நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார். சன்ஸ்காரங்கள் ஆத்மாவில் தான் இருக்கின்றனர். சரீரம் அழிந்து விடுகிறது, ஆனால் ஆத்மா அழிவற்றது. அப்போ சன்ஸ்காரமும் அழியாமல் ஆத்மாக்குள்ளே இருக்கும். ஆக இந்த பிரம்மாவின் புருவ மத்தியில் சத்குருவின் தர்பார் என்று கூறப்படுகிறது. இது இந்த ஆத்மாவின் தர்பாரும் கூட ஆகும். அப்படின்னா ஆத்மா எங்கே உட்கார்ந்து ராஜ்யம் செய்து புருவங்களுக்கு மத்தியில், அதுதான் தர்பார்னு சொல்லப்படுது. பிறகு சத்குரு இதற்குள் பிரவேசம் செய்கின்றார். இதை ரதம் என்றும் சொல்கின்றோம். உடலை ரதம்னு சொல்கிறோம், தர்பார் என்றும் சொல்கின்றோம், ராஜ்யமும் சொல்கிறோம். குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறீர்கள். எந்த அளவு நல்ல விதமாக படிக்கிறீர்களோ அந்த அளவு உயர்ந்த பதவியை அடைவீர்கள். எனவே படிக்க வேண்டும். படித்தாதான் உயர்ந்த பதவியை அடைய முடியும். ஆசிரியரின் குழந்தைகள் மிகவும் புத்திசாலியாக இருப்பார்கள். டீச்சரோட பையனா நல்ல புத்திசாலியாக நல்லா படிக்கிறவங்க. ஆனால் அப்படி சொல்கிறார்கள் அல்லவா, கங்கையின் அருகில் உள்ள வீட்டில் இருப்பவர்கள் கங்கையின் அருகாமையில் சென்று அதனுடைய அருமையை அறிவதில்லை. இல்லை, கங்கைக்கு பக்கத்திலே குடியிருக்கிறவங்களுக்கு கங்கையோட அருமை பெருமை தெரியறதில்லை. பாபா பிரம்மா பார்த்திருக்கிறார், முழு நகரத்தின் குப்பையும் கங்கையில் சென்று சேருகின்றன. பாபா நிறைய தீர்த்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிருக்கார். பிறகு அதனை பதீத்த பாவனி என்று எப்படி சொல்வார்கள்? மனிதர்களின் புத்தி எப்படி ஆகிவிட்டது பாருங்கள். தேவிகளை, அதாவது மூர்த்திகளை அலங்கரித்து பூஜை முதலியவை செய்து பிறகு நீரில் அதை மூழ்கடித்து விடுகின்றனர். கிருஷ்ணரை கூட மூழ்கடித்து விடுகின்றனர் அல்லவா? அதுவும் கூட மிகவும் கௌரவமற்ற முறையில் மூழ்கடிக்கின்றனர். அப்படின்னா ஒரு மரியாதையே இல்லாமல் அப்படி தூக்கி போட்டுடுறாங்க. வங்காளத்தில் இப்படி மூழ்கடிக்கும் போது அதன் மீது காலை வைத்து கூட அழுத்தி மூழ்கடிக்கின்றனர். காலை வச்சு உள்ளே அழுத்துறாங்களாம் அந்த சிலையை. வங்காளத்தில் முதலில் இந்த வழக்கம் இருந்தது. யாராவது உயிர் பிரிந்து செல்லும் நிலையில் இருந்தால் அவரை உடனே கங்கைக்கு எடுத்து செல்லும் பழக்கத்தை வைத்திருந்தனர். அங்கே நீருக்குள் போட்டு ஹரி ஹரி என்று சொல், ஹரி என்று சொல் என்று சொல்லி வாயில் நீரை விட்டு கொண்டே இருப்பார்கள். பாருங்கள், மரணத்தோட தருவாயில் இருக்கிறாங்க, உயிர் போகிறதுக்கு இழுத்துட்ருக்குன்னா அப்படி கங்கையில் கொண்டு போய் வச்சு அவங்கள தண்ணியில் வச்சுட்டு அந்த கங்கை தண்ணியை வாயில் ஊற்றுவாங்க. இப்படியாக உயிரை விட வைத்து கொண்டிருந்தார்கள். உயிர் போகலைன்னா கொண்டு போய் வச்சு தண்ணியெல்லாம் ஊற்றி உயிரை விட வச்சாங்க. அந்த அளவுக்கு கட்டாயமும் செஞ்சாங்க. ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா? இப்பொழுது குழந்தைகளாக உங்கள் புத்தியில் வரிசை கிரமமாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்தபடி ஏற்றம் வீழ்ச்சியின் முழுமையான ஞானம் என்பது இருக்கின்றது. அதாவது யார் சரீரத்தை விடும்போது கங்கை தண்ணி வாயில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பக்தியில், பாபா தான் நமக்கு புரிய வைக்கிறாரு. நீங்கள் எப்பயுமே ஞான கங்கை உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ நீங்கள் சரீரத்தை விடணும். ஆனால் பக்தியில் அதை எப்படியெல்லாம் தவறாக சொல்லிட்டாங்க. அப்போ இதெல்லாம் கேட்டு நீங்கள் எந்த அளவுக்கு வரிசை கிரமமான முயற்சி செய்கிறீங்களோ அதன்படி பதவி அடைவீங்க. உயர்வு தாழ்வு என்று முழுமையான ஞானம் என்பது உங்ககிட்ட இப்போ இருக்குது. பாரதத்தோட உயர்வு எப்படி ஏற்படுது, தாழ்வு எப்படி ஏற்படுது, இதை பற்றிய ஞானமெல்லாம் முழுமையாக உங்ககிட்ட தான் இருக்குது. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாயிண்ட்டு, தந்தை சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும், மேலும் சரியது என தீர்மானிக்க வேண்டும். சரியானதை தான் நினைவு செய்ய வேண்டும். சரியற்ற விஷயங்களை கேட்கவும் கூடாது, பேசவும் கூடாது, பார்க்கவும் கூடாது. இரண்டாவது பாயிண்ட்டு, படிப்பை நல்ல விதமாக படித்து ராஜாக்கெல்லாம் ராஜாவாக ஆக வேண்டும். இந்த பழைய சரீரம் மற்றும் பழைய உலகத்தில் தன்னை தற்காலிகமானவராக புரிந்து கொள்ள வேண்டும். வரதானம், ஒருநிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் அடிமை நிலையை மாற்றக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆக வேண்டும். பிராமணன் என்றாலே அதிகாரி ஆத்மா, ஒரு பொழுதும் எதற்கும் அடிமையாக முடியாது.
தனது பலவீனமான சுபாவ சம்ஸ்காரத்திற்கு வசமாக ஆக மாட்டார்கள். ஏனெனில் சுபாவம் என்றால் தனக்காக மற்றும் அனைவருக்காகவும் ஆன்மீக உணர்வுடன் இருப்பதாகும். ஸ்வபாவ் சுயத்தினுடைய உணர்வுன்னு அர்த்தம். இது எப்படி இருக்கணும்? தனக்கும் நன்மை ஏற்படணும், எல்லாருக்கும் நன்மை ஏற்படணும். அதுதான் சுபாவம். அவர்கள் பலவீன சுபாவத்திற்கு அடிமையாக முடியாது. மேலும் அனாதி ஆதி சம்ஸ்காரங்களின் நினைவின் மூலம் பலவீன சம்ஸ்காரங்களும் எளிதாக மாறிவிடும். என்னோட உண்மையான சம்ஸ்காரம் என்ன? ஆதி சம்ஸ்காரம், அனாதி சம்ஸ்காரம். ஒருநிலைப்படுத்தும் சக்தியானது அடிமை நிலையை மாற்றி அதிகாரி நிலை என்ற இருக்கையில் செட்டாக்கிவிடும். ஸ்லோகன்: கோபம் என்பது ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு மிகப்பெரிய எதிரியாகும். கோபங்கிறது சாதாரண மனிதனை விட யாருக்கு ஞானம் நிறைஞ்சிருக்கோ அவங்களுக்கு பெரிய எதிரி ஆகிடுங்கிற. ஏன்னா ஞானம் இருக்கும்போது பாபா தான் சொல்கிறாரு, எவ்வளோ உயர்வாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப பணிவாகவும் எச்சரிக்கையோடையும் போகணும். இல்லாட்டி எவ்வளோ மேலே போகிறீங்களோ அவ்வளோ கீழே விழுந்துடுவீங்க. அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது இந்த கோபம்ங்கிறார் பாபா. அதனால் ஞானி ஆத்மாக்களுக்கு இது மிகப்பெரிய எதிரி. அச்சா. ஓம் சாந்தி.